அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். போதை மாத்திரை, அப்புறம் என்ன சொல்கிறது, அபின் மாதிரி விஷயங்களை உள்ளே சாப்பிட்றது, போதை மருந்துகள், அப்புறம் ஊசி மூலமாக எத்திக்கிறது, இதெல்லாம் தடை செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி சட்டமே கடுமையான ஒரு தடைகளை விதிச்சிருக்கு. இப்போ இந்த போதைகள், தடை செய்யப்பட்ட போதைகளை பற்றி விழிப்பு இருக்குது, அது குற்றம். போலீஸ் காவல்துறை கண்காணிக்கும். கஞ்சா அப்படின்னு இதெல்லாம் வச்சுருந்தா காவல்துறை உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கும். நீங்கள் அதை கன்சியூம் பண்ணவும் கூடாது, விற்கவும் கூடாது, அதுக்கு அடிமையாகவும் கூடாது. இவ்வளோ இருக்குது, விழிப்புணர்வு இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வார்த்தை, தடை செய்யப்படாத போதைகள். இந்த தடை செய்யப்படாத போதைகள்னா, ஆமாம், தடை செய்யப்படாத போதைகள்னு ஒரு சில போதை இருக்கு. இந்த போதைகளை என்ன பண்ணுன்னா, அந்த போதை என்ன பண்ணுமோ அதை இந்த போதையும் பண்ணும். அதுக்கு ஒரு காவல்துறை கண்காணிப்பு இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு காவல்துறை கண்காணிப்பு இல்லை. ஆனால் நமக்குள்ள ஒரு காவல்துறை கண்காணிப்பை நாமளே ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தலன்னு வச்சுங்க, இந்த போதைகள் நம்முடைய சுயத்தை இழக்க வச்சிடும். சரி, முதல்ல போதை என்ன பண்ணுதுங்கிறத சொல்லிடுறேன். சுயம் அப்படிங்கிற தனித்தன்மை போயிட்டு அதுக்கு போதைன்னு பேர். அதாவது சுயமாக இருக்கும்போது ஒருத்தன் என்ன பண்ண மாட்டானோ அதை அவன் செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுங்க, அது போதையில் இருக்கிறான் அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. என்ன, இப்போ ரோட்டுக்கு இந்த பக்கம் போன ஒருத்தன் அந்த பக்கம் கொண்டு போய் விடுனா, கொண்டு போய் அங்கே விட்டாங்க. இந்த மறுபக்கம் கொண்டு போய் விடணும், இந்த பக்கம் கொண்டு போய் விட்டாங்க. இந்த வேலை யாரும் செய்வானா? இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேன்னு குடித்தவன் செய்வான். இங்கேருந்து அந்த பக்கம் போவான், அங்கேருந்து திரும்ப இந்த பக்கம் வருவான், திரும்ப இங்கேருந்து அங்கே போ. அறிவுள்ள எவனும் செய்ய மாட்டான். சுயம் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பார்க்குறவங்களெல்லாம் அப்படி கும்பிட்டுக்கிட்டே போவான். சில பேர் தேவையில்லாமல் யாரையா கை நீட்டி அடிக்க போவான். இதெல்லாம் சுயம் உள்ளவன் செய்கிற வேலை இல்லை. இது அந்த போதை அவனுடைய தனித்தன்மை, தன்மை, இப்படி சொல்லாம, தனித்தன்மை அல்லது தன்மை, தானாக நிற்கிற தன்மை, தன்மை. அந்த தன்மையவே அழிச்சுடும் அவனுக்குள்ளேருந்து. வேடிக்கையாக கூட சொல்லுவாங்க, ஒருத்தன் பேக்கெட்லேருந்து காசு விழுந்துதான், அதை எடுத்து அவன் பேக்கெட்டில் வச்சான். அவன் உடனே அந்த பேக்கெட் காசை மறுபடியும் எடுத்து இவன் பேக்கெட்டில் வச்சான். இப்படி காசு கீழே விழுந்தோன்னு எடுத்து அடுத்தவன் பேக்கெட்டில் வச்சா கூட இவன் குடிச்சிருக்கிறான்டான்னு. காசை அடுத்தவன் பேக்கெட்டில் கொண்டு போய் வைக்கணும்னா அவன் குடிச்சிருந்தா தாண்டா வைப்பான்னு ஒரு ஜட்ஜு சொன்னார்னு ஒரு வேடிக்கையான சம்பவம் சொல்லுவாங்க. என்ன பொருள்னா, இயல்பாக ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்வானோ அப்படி நடந்து கொள்ளாத பிழைகள். சரி, முடிஞ்சு போச்சு. போதை உங்கள் தன்மையினை முதல்ல நசுக்கி விடுகிறது, தன்மையிலிருந்து நழுவி நம்மை இட்டுக்கொண்டு போகிறது. ஆச்சுங்களா? இப்போ நான் சொல்ல போகிற போதை பாருங்க, அது என்ன போதை? பாராட்டு அல்லது புகழ். சில பேருக்கு ஒரு போதையாக இருக்கும். தன்னை இவர் பாராட்டினா பரவாயில்ல, தன்னை எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருந்தா பரவாயில்ல, தன்னை புகழ்ந்தா பரவாயில்லைன்னு. இது ஒரு மாதிரியான மெல்லிய போதை. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பணம் செலவு பண்ண ஆரம்பிப்போம். தேவையில்லாமல் பணத்தை கொண்டு போய் கொட்டுவோம். ஏன்னா பணம் கொடுக்காட்டி சில காரியம் நடக்காதுங்கிறதுக்காக பணத்தை செலவு பண்ணுறது, நேரத்தை செலவு பண்ணுறது, அப்புறம் நம்ம உழைப்பு, திறமை எல்லாத்தையுமே விட்டுவிட்டு யார் யாரை எப்படி புகழ வைக்கலாம்னு இதுவே ஒரு வேலையாக நாம் கவலைப்பட ஆரம்பிக்கிறது. இப்போ நம்மகிட்ட காசு வாங்கிக்கிட்டு ஒரு பைய புகழலேன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும் நமக்கு? நம்மகிட்ட காசு வாங்கிக்கிட்டு அந்த பைய புகழவே இல்லையே அப்படின்னு ஒரு கோபம் வரும், ஒரு ஏமாற்றம் வரும், ஒரு டிஜெக்ஷன். இது எங்கே கொண்டு போய் விடுன்னு தெரியுங்களா? அவங்கள உங்கள் தன்மையை முற்றிலும் அழிச்சிடும். இப்படிலாம் இருக்காங்களான்னு நீங்கள் கேட்குறீங்க. சமூகத்தில் நீங்கள் போய் பழகி பார்த்தா தெரியும். அதாவது அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய போதையாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியம் செஞ்சாலும் இன்னொருத்தரை பாராட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணுறீங்க, அடடே நீங்கள் என்ன அருமையாக நடக்கிறீங்க, அடடே நீங்கள் என்ன அருமையாக சமைக்கிறீங்க, ஆஹா நீங்கள் என்ன அருமையாக பேசுகிறீங்க. ஒவ்வொன்றுக்கும் நான் தயவுசெய்து உங்கள்கிட்ட இருக்கிற அன்புனால நான் கேட்குறேன், நம்மை இன்னொருவர் வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கூட, நம்மை பிறர் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கூட நல்ல பழக்கமாக இல்லை. நம்ம சாதிக்க முடியாத கூட சாதிச்சிருக்கலாம். இவங்க பாராட்டினா என்னன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன் தெரியுங்களா? அவங்க பாராட்டலன்னு வச்சுங்க, நம்ம சோர்ந்து போயிடுவோம். பாராட்டுன்னு வச்சுங்க, புதிய காரியங்கள் செய்ய மாட்டோம். நம்மளை அங்கீகரிக்கலன்னு வச்சுங்க, மேற்கொண்டு அடைய வேண்டிய வெற்றியை நோக்கி பயணம் பண்ண மாட்டோம். அப்போ மனசு இன்னொருத்தர் பாராட்டினா பரவாயில்ல, புகழ்ந்தா பரவாயில்லைன்னு நினைக்கும் போது ஒரு மெல்லிய போதை அது நமக்கு உண்டாயிடும். இது ஒரு போதையாச்சா? இதை விட ஒரு விசித்திரமான போதை பாருங்க. என்னன்னா, புகழ், பாராட்டு இதெல்லாம் ஒரு போதை. இதே மாதிரி இன்னொரு போதை சொல்கிறான். என்னன்னா, நட்பு ஒரு போதைங்கிறான். என்ன நட்பு ஒரு போதை? சில பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள செட் ஆகிட்டாங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கணும், ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்க இவன் போய் அவங்க வீட்டில் உட்காந்துருக்கணும், அவன் இவன் வீட்டில் உட்காந்துருக்கணும்,
ஒன்றாவே வெளியில் போகணும், ஒன்றாவே சாப்பிடணும், காலேஜ் டைம் மற்ற டைம் எல்லா நேரமும். இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு போதைங்கிறான். என்ன ஆபத்து? உன் வேலை என்ன, நீ அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன, நீ மேற்கொண்டு படிக்க வேண்டிய படிப்பு என்ன, நீ திறந்து பார்க்க வேண்டிய புதிய உலகத்தின் புதிய கதவுகள் என்னென்ன எல்லாம் மறந்து போயிடும். அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு, இது ஆண் பெண்ணாக இருக்கலாம், பெண் பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். நட்புங்கிறது தான் எல்லாம் கிடையாது, நட்பினுடைய வட்டம் தான் அது. இது ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிடும். ஃபோன் வரல, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே உங்களுக்கு ஃபோன் வரல. சில பேர் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பாங்க. இன்றைக்கி என் பர்த்டே ஃபோன் பண்ணியிருக்கணும், பண்ணவே இல்லை. இன்றைக்கி என் பர்த்டே ஃபோன் வந்திருக்கணும், பண்ணவே இல்லை. ஒரு எஸ்எம்எஸ்ஸாவது எனக்கு அனுப்பிச்சிருக்கலாம், அனுப்பவே இல்லை. மனசு என்ன பாடுபடுத்து பாருங்கள். அவங்களுடைய அந்த சின்ன ஃபோன் வரலேங்கிறதுக்காக நீங்கள் துடிக்கிற துடிப்பு, படுற வேதனை, அந்த ஒரு நாள் முழுக்க வேஸ்ட்டாக போயிடும். ஏன் நம்ம இன்னொருத்தர் சார்ந்திருக்கணும்? ஏன் நம்மளை ஒருத்தர் வந்து பர்த்டேக்கு க்ரீட் பண்ணணும்? ஏன் நமக்கு ஒருத்தர் எஸ்எம்எஸ் அனுப்பணும்? ஏன் நமக்கு ஃபோனில் வந்து அவங்க பேசியே ஆகணும்? பேசினா சந்தோஷம், அன்பாக பேசலாம், 10 நிமிஷம் பேசலாம், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. பேசலேங்கிறதுக்காக இடிஞ்சு போயிடணுமா? இதை வந்து சைக்காலஜியில் ரொம்ப அருமையான ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி படித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. என்ன இருக்குது, பழகிறாங்க, ஒரு ஆணும் பொண்ணும் நட்பாக இருந்திருக்காங்க. 2 பேர் நெருக்கமாக இருந்தபோது என்ன இருக்குது, இந்த பொண்ணு தன்னுடைய இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டு அவளை அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. முடிஞ்சது. இப்போ அது 2 நட்பாயிடுச்சு. அவங்க வெளியே சுற்றுறாங்க, அவங்க ஃபோன் பண்ணிக்கிறாங்க, அவங்க எந்நேரம் பார்த்தாலும் சரி. இந்த பொண்ணால் இப்போ மனசு பிடிக்குது, தாங்க முடியல. இந்த பொண்ணு யோசிக்குது, சூசைட் பண்ணிக்கிட்டா என்னன்னு. இந்த இடம் தான் யோசிக்க வேண்டிய இடம். ஏன் சூசைட் பண்ணிக்கணும்? நம்ம நண்பன் நமக்கு மட்டும் நண்பனாக இல்லாமல் அது எப்படி இன்னொருத்தருக்கு நண்பனாக இருக்கலாம்? இஸ் வெரி க்ளோஸ் டு மீ, எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன், அவன் வேற யாருக்கும் நெருங்கிய நண்பனாக இருக்கக்கூடாது. இந்த 15 வயசுலேருந்து இந்த நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வயசு முழுக்க இந்த நோய் இருக்கா இல்லையா? நாமளே சின்ன வயசில் இதை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். அந்த வயசு இருக்கிறவங்க யாராவது இதை கேட்டுக்கிட்டு இருந்தால் தயவுசெய்து அனலைஸ் பண்ணி பாருங்க. நமக்கு நட்பில் என்ன ஆகிடும்னா, நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்மளை தவிர வேறு யார்கிட்டையும் பேசக்கூடாது. கிளாஸ்லேயே நீங்கள் சில பேர் பக்கம் பக்கமாக உட்காந்துருக்கிறவங்க மாறி உட்காந்துட்டா உம்முன்னு மூஞ்சி வச்சுக்குவாங்க, அப்புறம் பேச மாட்டாங்க. வேற ஒருத்தரோட போய் அங்கே உட்காந்தாச்சு அப்படின்னா, நீ வேண்டாம், என்னோட நீ என் ஃப்ரெண்டு இல்லை, நீ அங்கே போய் உட்காந்துட்ட, அவனோட ஃப்ரெண்ட் ஆகிட்ட, இனிமேல் நான் அவனோட பேச மாட்டேன். இதெல்லாம் எவ்வளோ அசட்டுத்தனமான விஷயம். சிறுபிள்ளைத்தனமாக கொஞ்சம் போகிற வரைக்கும் தப்பு இல்லைங்க. இந்த 20-25 வயசு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதுவே நட்பா காதலான இனம் புரியாமல், அதுக்கு ஃபீல்டு இன்னது களம் இன்னதுன்னு அதுக்கு வந்து முடிவு ஏற்படாமல் குழம்பு ஏற்பட்டு அது வெறும் இனக்கவர்ச்சியா காதலா நட்பு தானாங்கிற எல்லை பவுண்டரி ப்ராப்ளமே வந்துடுது. இது நட்பா இனக்கவர்ச்சியா காதலான்னு முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பமா போய் என்ன ஆகுது தெரியுங்களா? நிம்மதி போயிடும், வாழ்க்கை வெறுமை தட்டி போயிடும். வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றது, ஒரு ஹாலோனஸ், ஒன்றுமே இல்லாத எம்டினஸ், ஒரு காலித்தன்மை ஏற்பட்டு விட்டதாக மனசில் ஒரு வருத்தம் ஏற்படும். இது ஏற்படக்கூடாது. இது கூட ஒரு போதைங்கிறான். இது நட்பு ஒரு போதையாகிறது. அப்புறம் எதுவாக இருந்தாலுமே சரி, ஒரு வகையான எல்லை மீறல், அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு. இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். எப்படி குடிக்கு மதுவுக்கு மற்றவங்க போதையை அடிமையாக இருக்காங்களோ, அப்படி சில பேர் காப்பி இன்னைக்கு குடிக்கலை அப்படின்னா என்னால் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த டயத்துக்கு காஃபி சாப்பிடணும், அந்த டயத்துக்கு டீ சாப்பிடணும், அந்த டயத்துக்கு எனக்கு அது இல்லாமல் இருக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை குறிச்சிக்கோங்க, எதுவாக இருந்தாலும் சரி, அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அது ஒரு போதையாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம குறிப்பிட்டாப்புல ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு பொருளை பார்க்குறோம், தேவையோ தேவையில்லாமல் வாங்கிட்டு வரவங்க எவ்வளோ பேர் தெரியுங்களா? இந்த பொருள் நமக்கு தேவை, இந்த பொருள் நமக்கு தேவையில்லை, இந்த சின்ன ஒரு எல்லைக்கோடு கூட வச்சுக்காம அந்த பொருளை பார்த்த உடனே சில பேருக்கு அதை வாங்கணும் போல தோணும், அந்த பொருளை பார்த்த உடனே அதை எடுத்துக்கணும் போல தோணும். இப்போ இது என்னாச்சு? அதன் தேவை தேவையின்மை பற்றிய தெளிவு நமக்கு இல்லாமல் போய் அந்த பொருளை பார்த்த உடனே அதை எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருதுன்னா அது கூட ஒரு வகையான போதை. இப்படி சொல்கிறேன் வச்சுங்க. நம்முடைய தன்மை என்கிற தனித்தன்மையை அழிக்கக்கூடிய சிதைக்கக்கூடிய எதன் மீதான ஒரு ஈர்ப்பும், எது மேலே வேணாலும் இருக்கலாம், எதன் மீதான ஒரு ஈர்ப்பும் அது ஒரு போதையே. இந்த போதைக்கு அடிமையாகாதபடி நம்மை கொண்டு செலுத்துவது என்பது அறிவுடையவருடைய கடமையே. இதைத்தான் நான் கிண்டலாக ஒரு வார்த்தை சொன்னேன், தடை செய்யப்படாத போதைகள் அப்படின்னு சொன்னேன். ஈவன் சம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸாக கூட இருக்கலாம், அது அடிக்கடி நமக்கு வேணும்னு பல பேர் நினைப்பாங்க. அது வந்து ரொம்ப மோசமான அளவுக்கு முத்திரை குத்தப்பட்ட ஒரு மது வகையே இல்லை, ஆனால் கூட அது எப்போ பார்த்தாலும் எனக்கு அது வேணும் அப்படிங்கிறது, ஏதாவது ஒரு வாயில் போட்டுக்கிற விஷயம், சப்புற விஷயம், இல்லை ஏதாவது ஒன்று வந்து என்ன சொல்ற அணிகிற விஷயம், அதுலேயே அடிக்ட், எனக்கு எப்படியும் அது வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க. இந்த தன்மையை இழக்கச் செய்கிற
எந்த ஒரு பொருளுக்கும் நம்முடைய மனம் ஈர்க்கப்பட்டு தன் தன்மையை இழந்துவிடக்கூடாது. இவையெல்லாம் தடை செய்யப்படாத போதைகள். நாம் தடை செய்யப்பட்ட போதைகளை பற்றி மட்டும் கவலைப்பட்டால் போதாது, தடை செய்யப்படாத போதைகளை பற்றியும் கவலைப்பட வேண்டும். அப்போதான் நாம் நாமளாக இருக்க முடியும். நாமளாக இருக்கிறதுக்கு ரொம்ப அவசியம். இதை புரிந்து கொண்டு விட்டால் இந்த நாள் உங்களுக்கு